உலக புறவரி நிலவரைபடத்தில் எரிமலைகளின் பரவல் குறித்து அவற்றை சுருக்கமாக விவரி. பசிபிக் நெருப்பு வலயம். பசிபிக் நெருப்பு வலயம் என அழைக்கப்படும் பசிபிக் பகுதியானது அதிக எண்ணிக்கையிலான செயல்படும் எரிமலையை கொண்டுள்ளது. இங்கு எரிமலை பகுதியும் நிலநடுக்க பகுதியும் ஒருங்கிணைந்து காணப்படுகிறது. உலகின் எரிமலைகளில் சுமார் 2/3 பங்கு இப்பகுதியில் காணப்படுகிறது. பசிபிக் நெருப்பு வலயத்தில் உலகத்தோட எரிமலைகள் 2/3% இங்கே தான் காணப்படுது. பசிபிக் நெருப்பு வலயத்தில் காணப்படுது. அடுத்து மத்திய அட்லாண்டிக் கடல் பகுதி. இப்பகுதியில் காணப்படும் செயல்படும் எரிமலைகள் மிக குறைவாகவே உள்ளன. ஆனால் செயலிழந்த அல்லது உறங்கும் எரிமலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு செயின்ட் ஹெலினா, கேப் வெர்டி தீவுகள், கேனரி தீவுகள் போன்றவை உறங்கும் எரிமலைகள் ஆகும். ஆனால் ஐஸ்லாந்து மற்றும் அசோஸ் தீவுகளில் உள்ள எரிமலைகள் செயல்படும் எரிமலைகளாகும். ஆப்பிரிக்க பெரிய பள்ளத்தாக்கு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய பிளவு பள்ளத்தாக்கில் கிளிமஞ்சாரோ மற்றும் மவுண்ட் கென்யா போன்ற சில செயலிழந்த எரிமலைகள் காணப்படுகின்றன. மேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை மவுண்ட் கேமரூன் ஆகும். மத்திய தரைக்கடல் பகுதி. இப்பகுதியில் காணப்படும் எரிமலைகள் ஆல்பைன் மடிப்புடன் மிக நெருங்கிய தொடர்புடையது. எடுத்துக்காட்டு மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற பகுதிகள். ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற கண்டங்களின் உட்பகுதியில் செயல்படும் எரிமலைகளை காண்பது அரிது. ஆஸ்திரேலியாவில் எரிமலைகள் இல்லை. இந்தியாவில் எரிமலைகள். இந்தியாவில் இமயமலை பகுதியில் எரிமலைகள் இல்லை. போர்ட் பிளேயரிலிருந்து 15 கிலோமீட்டர் வடகிழக்காக அமைந்துள்ள பேரன் தீவு 1991 மற்றும் 1995களில் செயல்படும் எரிமலையாக இருந்தது. அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில் உள்ள நார்கொண்டம் செயலிழந்த எரிமலையாகும். இதன் எரிமலை பள்ளம் முற்றிலும் அழிந்துவிட்டது. இவ்வளவுதான்.